2026 உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரை காணாத வளர்ச்சியை சந்திக்கும் ஆண்டாக இருக்கும். உங்க மனசுல கவலை, சஞ்சலம், குழப்பம், தடுமாற்றம் இருந்ததுன்னா இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பட் ஒரு விஷயம், வியாபாரத்திலையும் பிசினஸ்லையும் லாபம் அதிகரிக்கக்கூடிய, அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷம் நீங்க எதை எடுத்தாலும் வளர்ச்சி மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். வளர்ச்சி மட்டுமே இந்த வருஷத்துக்கான பலாபலனாக அமையக்கூடிய வகையில் இருக்கு. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. தனுசு ராசியில 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி, மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டால் 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜியும் சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம், 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரை காணாத வளர்ச்சியை சந்திக்கும் ஆண்டாக இருக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை. இந்த ரிஷபராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி அனுபவிப்பாங்கன்னா, இதுவும் எனக்கு ஒரு அனுபவம் தானே அப்படின்ட்டு. அனுபவத்தை அனுபவமாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு வருது. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தந்தைக்கு ஆரோக்கியம் எனக்கு என்ன சார் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா,
ஒரு தந்தை நல்லா இருந்தாருன்னா அவருடைய அட்வைஸை கேட்டு நடந்துக்கணும். அப்பா அம்மாவை காப்பாற்றாம அப்பா அம்மாவை கண்டுக்காமல் இருக்கிறவங்களுக்கு எக்காலத்திலும் வெற்றி கிடைக்காது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய நபர்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தான் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் எல்லா விஷயத்திலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதில் இந்த குடும்ப தலைவிகள் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சதில் சந்தோஷமான விஷயங்களை செஞ்சு சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு சுக அனுபவங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சில பேர் பிரிஞ்சிருவாங்க, சில பேர் பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன சார் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அது பிரிவை சந்திக்கும். இல்லை ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கு, அதாவது உங்கள் மனசு தாங்க இந்த வருஷம் பேசும். உங்கள் மனசு நல்ல விதமாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. உங்கள் மனசில் கவலை, சஞ்சலம், குழப்பம், தடுமாற்றம் இருந்ததுன்னா இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பட் ஒரு விஷயம், இந்த வருஷம் நீங்கள் எதை எடுத்தாலும் வளர்ச்சி மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். வளர்ச்சி மட்டுமே இந்த வருஷத்துக்கான பலாபலனாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது ரிஷப ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் கடுமையான முயற்சியின் மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அங்கீகாரம் மட்டும் இல்லை, குடும்ப கௌரவத்தை, குடும்ப பெருமையை பேசக்கூடிய ஒரு குழந்தையாக நீங்கள் மிளறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். அதனால் இந்த வருஷத்தை நீங்கள் நிறைய பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் விஷயங்கள் உங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனஸ்தாபத்தினால் உங்களுக்கு யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க தெரியுமா, அவங்க உங்ககிட்ட சரி ஓகே சண்டை போட்ட வா, எனக்கு என் கூட இருக்கணும் நீ அப்படின்னு உங்களுடைய திறமையும் உங்களுடைய நேர்மையையும் தெரிந்து கொண்டு உங்களுடன் கைகோப்பதற்கு தயங்க மாட்டாங்க. நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்திலையும் பிஸ்னஸ்லையும் லாபம் அதிகரிக்கக்கூடிய, அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக பாதிப்பு இருக்காது, பட் அடிக்கடி உங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களிடம் ஒரு மந்தத்தன்மை சில சமயம் ஏற்படும். அதற்கு காரணம் என்னென்னா ராசிக்கு சனி பார்வை இருக்கிறனால தான். இந்த வருஷத்துக்கான பரிகாரம், பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை பண்ணால் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஒன்றா நீங்கள் பிறந்த கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமை என்றோ பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு உண்டான அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தையோ இல்லை புருஷ சூக்தத்தையோ பாராயணம் பண்ணிட்டு, தெரிஞ்சவங்க பாராயணம் பண்ணுங்க, உடனே அதை தப்பாக உளரக்கூடாது. தெரிஞ்சவங்க பாராயணம் பண்ணுங்க, தெரியாதவங்க ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. அந்த இடத்துல உக்காந்துண்டு கோயிலில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் பெருமாளை தியானித்து மெடிடேட் பண்ணுங்க. அது குறிப்பாக எந்த மாதிரி பெருமாள்னா, சக்கரத்தாழ்வார், லக்ஷ்மி நரசிம்மர், அதாவது தாயாருடன் சேர்ந்த நரசிம்மரை வழிபடுங்கள். பணப்புழக்கம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026 ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.